வணக்கம் வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான சிக்கன் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். பாஸ்தா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் வந்து எக் பாஸ்தா அப்புறம் வெஜிடபிள் பாஸ்தா இதை விட ஹைலைட் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் பாஸ்தா தான். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப காரமாக கொஞ்சம் சிக்கன் வந்து அதிகமாக போட்டு நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இதில் வந்து பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் தான், அதனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இது குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாஸ்தாவை நம்ம வந்து வேக வச்சிடலாம். பாஸ்தா வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிடும். ரொம்ப வந்து அழுத்தமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குக் ஆகியிருந்துருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப குழையவும் கூடாது. ஒரு நார்மல் இதில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வெந்நீர் கொதிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ்தாவும் சேர்த்துட்டேன். அது கூட ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு. அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து எக்கு வந்து 2 எக்கு போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிறேன். எதுக்கு இதில் தனியாக நான் வந்து எக்கு எடுக்கிறேன், தனியாக பொரிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெங்காய தக்காளி கூடயே நம்ம வந்து எக்கையும் ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணலாம். அது வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதாவது ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்ம எக்கு ஊற்றி நம்ம வந்து சிக்கனை பரட்டும்போது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதே ப்ளஸ் வந்து பாஸ்தாவிலேயே தான் இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பேனில் வந்து எக்கு வந்து நம்ம குக் பண்ணி அதோட இதை நம்ம வந்து பாஸ்தாவில் ஆட் பண்ணோன்னா ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எக்கில் வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது தனியாக குக் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த எக்கு வந்து இந்த மெத்தடில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும் போதும் இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து நூடுல்ஸில் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வந்து அந்த நூடுல்ஸ்லேயே நம்ம உடச்சி ஊற்றுறதுக்கும் இது தனியாக குக் பண்ணி அந்த நூடுல்ஸில் சேர்க்குறதுக்கும் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த எக் ஸ்மெல் வராது. நம்ம லஞ்சில் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். லஞ்ச் வந்து ரொம்ப நேரம் மூடியே இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு எக் ஸ்மெல் வந்து இந்த கவுச்சி வராமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மெல்க்கு தான் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாகவும் தேவையில்லை. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அதோட ஸ்மெல் அதாவது பச்சை வேகம் போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா இதில் சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் கூட நம்ம கீறி அது ஒரு 4 பச்சை மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் காரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன். அதுவும் அந்த சிக்கன் ஸ்மெல் அந்த வாசத்துக்காக. இந்த மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு வந்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி அது சிக்கன் மசாலா வந்து நம்ம போட்டு, அதாவது வீட்டில் உள்ளது தான், நம்ம ரெடிமேட் பாக்கெட்டும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட சிக்கன் 65 மசாலா தனியாக அதில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த பாஸ்தா பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி இந்த சிக்கன் சேர்க்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நம்ம அந்த பாஸ்தாவையும் இதையும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த 5 மினிட்ஸில் வந்து அந்த சிக்கனும் நல்லா வெந்துடும்.
எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து தண்ணியில் வந்து பாஸ்தா வேக வச்சுருந்தேன் உப்பு போட்டு. அந்த பாஸ்தாவும் எனக்கு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சி. அதை நான் தனியாக வடித்து எடுக்க போகிறேன். அது கூட இன்னொரு அடுப்பில் வந்து எக்கு வந்து ஒரு 2 வந்து பொரித்து எடுத்துருக்கேன். அதுவும் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சி. அதையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து இது வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பாஸ்தா எக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் வந்து எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சி. இந்த கிரேவி பதத்தோடையே நம்ம அந்த பாஸ்தாவை சேர்த்தா அந்த கிரேவி வந்து இந்த பாஸ்தாக்குள்ளே ஃபுல்லாக மிங்கிள் ஆகிடும். இந்த சிக்கன் கிரேவி அந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நான் வேக வச்ச எக்கை நான் சேர்த்துக்கிட்டேன். எக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தேன் இந்த பாஸ்தாவையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து என்ன சேர்க்கணுன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அந்த உப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு வேறு மல்லிக்கீரை லாஸ்ட்டாக நம்ம போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த பாஸ்தா எக்கு இந்த மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து பிரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டிடலாம். சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி. இது காலையில் கூட பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பாஸ்தா வந்து நூடுல்ஸ் எப்படி நம்ம வீட்டில் நம்ம செய்கிறோமோ ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறோமோ அதே சேம் மெத்தடு தான். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம், வெறும் எக்கு மட்டும் போட்டு செய்யலாம். கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம இதை கட்டாயம் நம்ம ஒரு கையில் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் வேறு ஸ்நாக்ஸ் இல்லையோ அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம இந்த பாஸ்தாவை எடுத்து சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் குக் பண்ணி கொடுக்கலாம். வெறும் எக்கு வெங்காயம் தக்காளி போட்டு மட்டும் நம்ம வந்து இது சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஆனால் இதோட ஹைலைட் என்னென்னா சிக்கன் வந்து நம்ம போட்டு இந்த பாஸ்தா செய்யும்போது அது முழுமையாக இருக்கும். நல்ல ஒரு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு எடுத்து ஸ்கூலில் போய் காலைல ஒரு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ஒரு டிஃபனாக கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம இதை வந்து குக் பண்ணி வைக்கும்போது அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நூடுல்ஸு பாஸ்தாலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. வெறும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலே அது போதும். ஒரு 2 எக்கு வச்சு கூட நம்ம இதை முழுமைப்படுத்திடலாம். இல்லாட்டி நம்ம ஹைலைட் கொடுக்கணுன்னா ஒரு சிக்கன் வந்து ஒரு 100 கிராம் இருந்தாலே போதுமானது. அதை வச்சு நம்ம வந்து அழகாக இதை குக் பண்ணி முழுமைப்படுத்தலாம். கட்டாயம் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த சிக்கன் பாஸ்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேபி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.